അവൻ വലതുഭാഗത്തുണ്ട് എന്നുള്ള ധൈര്യമാണ്. നമ്മൾ നടക്കുമ്പോൾ നമ്മുടെ മുന്നിൽ നമ്മുടെ വഴികാട്ടിയായി നമ്മുടെ മുന്നിലുണ്ട്. അന്ധകാരത്തിലൂടെ കടന്നു പോകുമ്പോൾ വെളിച്ചം പകരാൻ അവൻ കൂടെയുണ്ട് എന്നതാണ് നമ്മുടെ ആത്മവിശ്വാസം. അതാണ് ജീവിതത്തിലെ പ്രതിസന്ധികളെ മറികടക്കാൻ, ഏത് പ്രതികൂലമായ സാഹചര്യം വന്നാലും അതിനനുകൂലമാക്കി മാറ്റി എനിക്ക് തരാൻ അവൻ എൻ്റെ കൂടെയുണ്ട് എന്ന വിശ്വാസമാണ്. ആ വിശ്വാസമാണ് ഇതിന്റെ എല്ലാം അടിത്തറ. അതിലെ 121 സങ്കീർത്തനമാണ് എന്നെ ഏറ്റവും അധികം സ്വാധീനിച്ചിട്ടുള്ളത്. தொடர்ந்து மக்களை ஆட்சி செய்ய மக்களால் தேர்வு செய்யப்படும் கிறிஸ்தவ பிள்ளைகள். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் அதிக தொகுதிகளை கைப்பற்றியுள்ளார். ஆனால் பெரும்பான்மை கிடைக்காததால் பெரும் இழுபறிக்கு மத்தியில் தான் அவர் முதலமைச்சரானார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் விஜய் ஒரு கிறிஸ்தவர். தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்டவரும் ஒரு கிறிஸ்தவர். அண்மையில் சட்டமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டசபையிலே அவர் தேவ வசனங்களை கோரியிருந்தார். ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அதுபோல இன்றைய தினம் கேரளாவில் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட வி.டி. சதீஷன் அவர்களும் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கர்த்தர் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தியதாக அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் கூறியிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களை நல்வழிப்படுத்தியது போல இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளும் மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள்.